தலை சுற்றல் காரணமாக கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாட்களில் வீட்டிற்கு திரும்புவார் என அப்போலோ மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதய துடிப்பில் ஏற்பட்ட வேறுபாடுகள் காரணமாக முதலமைச்சருக்கு தலை சுற்றல் இருந்ததாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஆஞ்சியோகிராம் பரிசோதனையில் இதய துடிப்பு இயல்பாக இருந்தது என அப்போலோ மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. சீரற்ற இதய துடிப்பால் முதல்வருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறது என அப்போலோ மருத்துவமனை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த மேலும் விவரங்கள். அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு இன்று காலை ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டதாக மருத்துவமனை தரப்பு அறிக்கை வாயிலாக விளக்கமளித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்பட்ட தலை சுற்றல் பிரச்சனை தொடர்பாக கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளில் இதய துடிப்பில் உள்ள சில வேறுபாடுகள் காரணமாகவே இந்த தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது எனவும், இதய சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஜி செங்குட்டுவவேலு அவர்களின் தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவின் அறிவுறுத்தலின்படி இதனை சரி செய்வதற்கான சிகிச்சை முறை அப்போலோ மருத்துவமனையில் இன்று காலை செய்யப்பட்டது எனவும், இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனையும் இயல்பாக இருந்தது, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நலமாக உள்ளார் எனவும், தனது வழக்கமான பணிகளை 2 நாட்களில் மேற்கொள்வார் என மருத்துவமனை தரப்பு விளக்கமளித்திருக்கிறது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு திடீரென்று திங்கட்கிழமை உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. லேசான தலை சுற்றலால் அவர் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து உடனடியாக சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக அவருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.